ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு வெளியில போய் நல்லா சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், உழைக்கணும், பணத்தை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிட்டு தான் வீட்டை விட்டு வெளில ஒவ்வொரு ஜென்ஸும் கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கிளம்பும் பொழுது அன்றைய நாள் முழுவதும் நமக்கு தங்கு தடை இல்லாம பணப்புழக்கம் நமக்கு வரணும், வந்த பணம் தங்கணும்னா அவங்க காலையிலேயே என்னென்னலாம் செய்யணும்? ஏன்னா ஒரு விஷயத்தால ஒருத்தராலையும் இல்ல ஒரு விஷயத்தால அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா தடந்து போயிருக்கும். தடை எல்லார் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம்ன்றது ஒரு தடையா இருக்கு. ஸோ அந்த தடையை நீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தடைன்றது பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளில் வரும். எப்படி சொல்றதுன்னா சைட் சலாமின்வாங்க. எப்படின்னா கை கால சுகத்தோட போயிட்டு கை கால சுகத்தோட வீட்டுக்கு வரணும், வரவோட வரணும், லக்ஷ்மியோட வரணும், வர்க்கத்தோட வரணும்னா இதுக்கு நீங்க ரொம்ப பெருசா பண்ண விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது வரும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆளு 2 பேர் மனசு மனநிறைவோடு நம்மளை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா திருப்பி மனநிறைவோடு நம்ம வீட்டுக்கு வரலாம். அந்த 2 மனசு மட்டும் ரொம்ப முக்கியமானது. முதல் மனசு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க கையில் 10 ரூபா வாங்கிட்டு கூட அதை நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கூட நம்ம சம்பாரிச்சோம்னா 100% அன்னைக்கு வருமானம் வருமா? நான் சொல்கிறேன் மாலிக் பாய். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஏன்னு கேட்டிங்கன்னா மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான பிரயோஜனமான ஒவ்வொரு தகவல் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு வெளியில போய் நல்லா சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், உழைக்கணும், பணத்தை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிட்டு தான் வீட்டை விட்டு வெளில ஒவ்வொரு ஜென்ஸும் கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கிளம்பும் பொழுது அன்றைய நாள் முழுவதும் நமக்கு தங்கு தடை இல்லாம பணப்புழக்கம் நமக்கு வரணும், வந்த பணம் தங்கணும்னா அவங்க காலையிலேயே என்னென்னலாம் செய்யணும்? ரொம்ப பெரிய விஷயத்தை கேட்டிருக்கீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு போயிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் முடிஞ்சால் டக்குன்னு ஒரு கோடி ரூபா வர மாதிரி இருக்கும். ஆனால் ஏன்னா ஒரு விஷயத்தால் ஒருத்தராலையும் இல்லை ஒரு விஷயத்தால் அந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா தடந்து போயிருக்கும். தடை எல்லார் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம்ன்றது ஒரு தடையாக இருக்குது. ஸோ அந்த தடையை நீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தடைன்றது பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளில் வரும். சில தடைகள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற காரணத்தால் வரும். சில தடைகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மாவால் பாதிக்கும். சில தடைகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் சரியில்லாமல் இருக்கும். சில பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டால அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தடந்து போயிருக்கும். எதனா ஒரு ரூபத்தில் தடன்னு வரும். ஸோ நம்ம எது நாடி போகிறோமோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தடந்து போகும். ஸோ அதான் தடைகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஓரளவுக்கு தடை இல்லாமல் இருக்கணும் பாய். நான் இன்னைக்கு போகிறேன், இறைவன் மேலே பாரத்தை போட்டு போகிறேன். இன்றைக்கி நான் என்ன ஒரு கூலியாலேயோ இல்லை வேலை சம்பளம் வேலை செய்கிறோம், ஏதோ ஒரு பர்சன் வச்சுங்களேன், மாத சம்பளமோ வார சம்பளமோ தினக்கூலியோ ஆக மொத்தத்தில் பணம் தான். மனுஷன் வெளில போகிறது எதுக்கு? நல்லா சம்பாதிக்கணும் தான் போகிறாங்க. அது போகிற விஷயம் நல்லா முடியணும், மன நிம்மதியோட முடியணும். எந்த ஒரு உடல் பாதிப்போ எந்த ஒரு விபத்தோ ஏதோ நடக்காமல், எப்படி சொல்றதுன்னா சைட் சலாமின்வாங்க. எப்படின்னா கை கால சுகத்தோட போயிட்டு கை கால சுகத்தோட வீட்டுக்கு வரணும், வரவோட வரணும், லக்ஷ்மியோட வரணும், வர்க்கத்தோட வரணும்னா இதுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ண விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தை கொடுத்தது, இந்த பிரபஞ்சத்தை நம்ம கொடுத்தது, உலகத்தை கொடுத்தது முதல்ல இறைவன். சரிங்களா? காலையில் எந்திரிச்சு தொழுறானா தான் தொழுதலாம், சாமி கும்பிட்றானா தான் சாமி கும்பிடலாம், கோயிலுக்கு போகிறவங்க தான் கோயிலுக்கு போயிட்டு போகலாம், அப்படி இல்லை வீட்லேயாவது சாமி கும்பிட்டு போகலாம், இல்லை மனசில் நினச்சிக்கிட்டாவது போகலாம். நம்ம வண்டியில் உட்காரும் போதே பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா என் வண்டியில் உட்காந்தீங்கன்னா, இப்போ நான் அந்த தொழிலில் இருக்கேன் அதுக்குன்னு விட்டுருங்க, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வண்டியில் சாவி போடும் போது பிஸ்மில்லான்னு தான் சொல்ல ஆரம்பிப்பேன். ஸோ நான் நம்பி வெளியில் போகிறேன், என்ன எப்படி வீட்டை விட்டு போகிறனோ அதே மாதிரி நான் வீட்டுக்கு வரணும். இதுக்கு யார் நீ தான் பொறுப்புன்ற மாதிரி போட்டு போய் அந்த மாதிரி. ஸோ நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இறைவன் மேலே தான், ஏன்னா படைச்சதே நம்மளை அவனை தான். ஸோ அவன் மேலே தான் போகிற நம்பிக்கை நம்ம பெருசாக போடணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயத்தை விட்டு போகும்போது நம்மளுக்கு நல்ல விஷயமா நல்லபடியாக முடிஞ்சு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்லை. ஃபஸ்ட்டு இறைவனை வணங்கணும். ரெண்டாவது வரும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆள் 2 பேர் மனசு மனநிறைவோடு நம்மளை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா திருப்பி மனநிறைவோடு நம்ம வீட்டுக்கு வரலாம். அந்த 2 மனசு மட்டும் ரொம்ப முக்கியமானது. முதல் மனசு பார்த்தீங்கன்னா தாயோட மனசு. ஃபஸ்ட்டு தாயோட மனசு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில போகிறேன்னா அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, உடம்பு இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு அவங்க கையால், நீங்கள் ரொம்பலாம் வேணாம், வெறும் ஒரு 10 ரூபாய் காயினாவது வாங்கிட்டு போகலாம், இல்லை முடிஞ்சால் அவங்ககிட்ட காசு இருந்தால் 100 ரூபா கூட வாங்கிட்டு போகலாம், அதில் 5 ரூபாவது அவங்க கையில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அப்படி அவங்ககிட்ட பணமே இல்லைப்பா, அவங்க வேலைக்கு போகிறதில்ல, அவங்ககிட்ட பணமே வராது, இல்லை ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் நைட்டே கூட கொடுத்து வைக்கலாம். இல்லை நீ வாரத்தில் ஒரு நாள் ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சுக்கிட்டோம்மா, நான் டெய்லியே போகும்போது கையால் சாமி கும்பிட்டு எனக்கு ஒரு 10 ரூபா கொடுமா, உங்கள் கையால் மனசாச்சுன்னா
தனக்காக நம்ம வேண்டதோட நம்மளுக்காக ஒரு ஜீவன் வேண்டோம் பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம பெற்ற தாய், அதோட எங்கேயுமே கிடைக்காது. அதான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேண்டுதல் அவங்க வேண்டிட்டு என் பிள்ளை போகிறான் நல்லா சம்பாதிச்சுட்டு வரணுன்ற எண்ணத்தோட பிஸ்மில்லான்னு கொடுத்தாங்கனாலே அதுவே நம்மளுக்கு கோடி ரூபா சொத்துக்கு கணக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி மனநிறைவோடு நம்ம வீட்டை விட்டு போகணும். ரெண்டாவது ஜீவன் யாரு? ஃபர்ஸ்ட் தெய்வம் பார்த்தீங்கன்னா தாய். ரெண்டாவது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூட வருது, நம்ம வீட்டுக்கு வர லக்ஷ்மின்னு பர்க்கத்துன்னு சொல்லுவோம் நாங்கள் தமிழ்நாடுங்க, லக்ஷ்மின்னு சொல்லுவோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இருக்கிற நம்ம மனைவி. ஸோ நம்ம வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டே வாழ்க்கை தான். ஒன்று தாய், ரெண்டாவது தாரம். ரெண்டு தான் வாழ்க்கை. லேடிஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்பா வீடு, ரெண்டாவது கணவன் வீடு. ரெண்டே வாழ்க்கை தான். ரொம்ப பெருசெல்லாம் ஒன்று மீது அஃபேரு லவ் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சமயத்துக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் இது ரெண்டு தான் என்றைக்குமே உறவு. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் மனைவி கிட்ட கூட சரி, அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கட்டும், அவங்க எதுவுமே தெரியாத ஒரு நபராக கூட இருக்கட்டும், அவங்க கையிலேருந்து அம்மா நான் போயிட்டு வரேம்மா, அவங்க என்ன வழி அனுப்புமான்னு சொல்லிட்டு நீ எத்தனை ஃப்ளோரில் இருந்துட்டு போ, நீ 10வது மாடியில் கூட இருந்துட்டு போ, ஆனால் உன் வீட்டு வாசலை விட்டு நீ வெளியில் கிளம்பும்போது உன்னோட மனைவி முகத்தை பார்த்துட்டு தான் நீ வெளியில் கிளம்பணும். ஃபஸ்ட்டு ஒன்று. ஏன்னா யாரும் தப்பு சொல்ல விரும்பலை, ஏன்னா நம்ம கூட இருக்கிறது நம்ம மனைவி, அது பொருத்தம் என்றைக்கும் வேணாலும் அது நான் இறைவன் கொடுத்தது, இன்னாருக்கு இன்னாருன்னு அதில் மிஸ் ஆகாது. சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும், பட் அனுசரித்து போகிற மாதிரி எவ்வளோ கோபமான சரி நைட்டோட சண்டை முடிச்சுட்டு கிளம்பும் போது நீங்கள் அதே மாதிரி மனைவிக்கும் சொல்கிறேன். ஒரு கணவர் நீங்கள் நைட்டு 1000 சண்டை போட்டிருக்கலாம், உங்களுக்குள்ள 1000 பகை இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஒரு மாம்பளை வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்கன்னா அவங்க எப்படி நல்லபடியாக போகிறாங்களோ அதே மாதிரி நல்லபடியாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிட்டு வெளியில் அனுப்பணும். வீட்டுக்கு ஹாலில் கிளம்பும்போது பெட்ரூம் டமால்னு போய் படுத்துன்னு தூங்கணும்னு வச்சுக்கலேன், பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட். ஏன்னா அவன் வீட்டிலேருந்து டென்ஷனாக கிளம்புனாலே திருப்பி வீட்டுக்கு வர வரையும் அதே டென்ஷனோட தான் வருவான். ஏன்னா என்னடா நம்ம இவ்வளோ பார்க்கணும், அவன் அப்படி மூஞ்சி காட்டுறாலே ஒரு சலிப்புத்தன்மை வரதானே செய்யும். அதே டென்ஷனில் வண்டி ஓட்டுவான், அதே டென்ஷனில் இன்சிடென்ட்டு ஆக்சிடென்ட்டு ஆஃபீஸில். ஸோ இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கிறது நைட்டு வரையுமே அவனுக்கு டென்ஷனாக இருக்கும். அதுக்கு காரணம் யார்? வீட்டில் இருக்கிற நபர். நீ ஜஸ்ட்டு ஒரு பொய்யான ஒரு சிரிப்பாக சிரித்து அமைச்சிரு, நான் உனக்கு நீங்கள் மனநிறைவோடு அனுப்புவானாப்பா நல்லபடியாக போய் சரிங்க போயிட்டு அவங்க சந்தோஷம், அவ்வளோதான். அந்த ஒரு வாரத்தில் இன்னும் முத்து கொட்டிடாது. ஸோ அது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அதே மாதிரி வழி அனுப்பணும். அதே மாதிரி தன் மனைவி கையாலையும் நீங்கள் 10 ரூபா காயினாவது வாங்கிட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபா வாங்கி எனக்கு வருமானம் வரணுன்ற மாதிரி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த காசை ஜென்ஸை செலவு பண்ணாமல் இதே மாதிரி ஜென்ஸும் பண்ணலாம், இதே லேடிஸும் பண்ணலாம். கணவர்கிட்ட தாரம் கொடுத்தா தான் ஆம்பளைக்கு வருமானம் வரும்ல, ஒரு ஜென்ஸு வீட்டில் கொடுத்தா கூட மனைவிக்கு வருமானம் வரும். ஆனால் நல்ல மனசோடு கொடுக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அவங்க கையில் 10 ரூபா வாங்கிட்டு கூட அதை நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கூட நம்ம சம்பாரிச்சோன்னா 100% அன்றைக்கி வருமானம் வருமா? நான் சொல்கிறேன் மாலிக் பாய். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கொடுக்குறவங்க நல்ல எண்ணம் அது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து பழகி இருக்கிறதால நம்ம கை நீட்டு வாங்குறது கம்பல்சரி அந்த ஒரு வரவு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்காக அவங்க மனசார வேண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளுக்கே அன்றைக்கி டைம் சரியில்லாம் கூட அவங்களோட நல்ல நேரம் நம்மளை காப்பாற்றிடும். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக நீங்கள் எதுவும் பண்ணணும். ஃபஸ்ட்டு தெய்வத்தை வழிபடணும், ரெண்டாவது பெத்த தாயை வழிபடணும் இன்றைக்கி, ரெண்டாவது உங்களோட மனைவி அவங்க முகத்தில் முழிச்சிட்டு அவங்க அழகாக பார்த்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இரு. நீ காலையில் இருந்துச்சு முகத்தை முழிக்கணும், முகத்தை முழிக்கிறது இல்லை, வேலைக்கு போயிட்டு வருமா ஒரு 10 ரூபா வரும். அதே மாதிரி கணவர் கேட்டு தான் கொடுக்கணும் இல்லை, இது மனைவி ஒரு ஃபாலோ பண்ணணும். எப்படி நீ பேசாமல் கூட இருந்துட்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் வேலைக்கு போயிருந்தாங்க 10 ரூபாய்ங்க ஒரு 100 ரூபா வைங்க காசு வச்சுங்க. அதேமாதிரி கணவன் அசிங்கம் பார்க்கக்கூடாது, யூகோ பார்க்கக்கூடாது. என்னடா நம்ம தான் பணி கூட நம்ம பணம் வாங்கணும்னு. மனைவின்றது வீட்டுக்கு எந்த ஒரு நான் ரிலேஜனை பற்றி பேசலாம்ல, இந்த வீட்டில் மருமகன்றால அவன் வீட்டோட லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க, பர்க்கத். அவள் கையால் வாங்குறது அசிங்கமே கிடையாது. ஸோ இந்த 2 மட்டும் ஆண்கள் கடைப்பிடிச்சாங்கன்னா மன நிம்மதியோடு போயிட்டு மன நிம்மதியோடு மன நிறைவோடு வரலாம், பாக்கெட் நிறைவோடு வரலாம். ஸோ வருமானமும் பெருகும், சந்தோஷமும் இருக்கும் வீட்டில். ஏன்னா சிரிச்ச முகத்தோடு வெளில போனான்னு வச்சுக்கலாமா, ரெண்டாவது வீட்டுக்கு சிரிச்ச முகத்தோடு வருவான். ஸோ 2 பெனிஃபிட் ஆகுது உங்களுக்கு. உடலாக பாதிப்பு இல்லாமல் வந்துடலாம், வேலையிலேருந்து கெட்ட பேர் வராது, நல்ல பேரும் சம்பாதிச்சுட்டு வந்துடலாம். டிராஃபிக்லேயும் யார்கிட்ட நீங்கள் சண்டை போட அவசியம் இல்லை, சீக்கிரம் அவசரமாக போக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு பெனிஃபிட் வரும். அப்போ என்ன ஆகுனா உங்களோட லைஃப் ஸ்மூத்தாக போகும். இது 2 மட்டும் கடைப்பிடிங்க, அல்லாஹ்வோட கிருபையால் நல்லாவே நடக்கும். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க. நீங்க சொன்னது பணப்புழக்கத்துக்கு மட்டும் இல்லாம சண்டை சச்சரவுகளை கூட சமாதானத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் பாய். நல்ல ஒரு அருமையான ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம், இத வருமானத்தை வர வைக்கக்கூடிய யுக்தி அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.